ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவ் டு குக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேஜிஎஃப் ஸ்பெஷல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 8 வெங்காயம் வெட்டியிருக்கோம். 8 தக்காளி. கரம் மசாலாவில் கஸ்தூரி மேத்தி, பே லீஃப், அப்புறம் பட்டை, லவங்கம், அப்புறம் ஸ்டார் பூ, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா, அப்புறம் 1 கேஜி சிக்கன் வச்சுருக்கேன். இதுக்கு ரைஸ் நான் 1.5 கேஜி அரிசி ஊற வச்சுருக்கேன். இது எப்படி தாளிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். பெரிய வானல் வச்சுருக்கோம். இதில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே இந்த பிரியாணியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த ஆனியன், தக்காளி எல்லாம் அந்த எண்ணெயிலே வதங்கி வரும். நான் இதில் நம்ம வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல. அதனால் இதிலே இந்த எண்ணெயிலே வதங்கி வந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். எண்ணெய் நல்லா காயிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறதான அந்த கரம் மசாலாலாம் நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு காமிச்ச மாதிரி கரம் மசாலாலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிறதான ஆனியன் போட்டுக்கலாம். எப்போவுமே பிரியாணிலலாம் கொஞ்சம் நிறைய ஆனியன் விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த எசன்ஸ் உள்ளே போயிட்டு அந்த அரிசியோட அந்த ஆனியன் வேகும் போது ஆனியன் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த ஆனியனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இதை நீங்கள் கைவிடாமல் அதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் செய்யும்போது சீக்கிரமாக ஆக்கணுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1.5 கிளாஸ் அரிசி போடுறேன்னா அதுக்கு ஈக்குவலாக நான் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நான் ஏற்கனவே சூடு பண்ணுறதுக்கு நான் இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். இந்த சிக்கனு மிச்சதெல்லாம் மேரினேட் ஆகி நல்லா அது குக்காகி வரதுக்குள்ளே நல்லா தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துடும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றினோடனே நமக்கு நல்லா டைம் சேவ் ஆகிடும். நான் அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம நல்லா கலாரி விட்டுக்கலாம். வெந்து வந்தோடனே இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் சூடான உடனே நம்ம பச்சை மிளகா போட்டோன்னா பட்டுன்னு மேலே வெடிச்சு வந்துடும். இப்போ ஓரளவுக்கு ஆனியன் கூட போட்டோன்னா அதுக்கு நல்லா சட்டில் ஆகி அது கூடவே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம்ஸ் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். 50 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நம்ம கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் டைம் விட்டாலும் அது என்னன்னா அந்த எண்ணெய்க்கு கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் நீங்கள் கலரிட்டுக்குன்னே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அடி பிடிக்காது. பாருங்கள். இந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெந்து வந்தாச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லும் போயாச்சு. கொத்தமல்லி இது இப்போ இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா வெந்து வந்தாச்சு. அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான
தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி எல்லாம். வதங்கிறதுக்கு தண்ணி விட்டு வரதுக்கு நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கைவிடாமல் வதக்கிட்டே வந்தோம்னா நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வரும், நல்லா ஜூஸியாக வரும். ஸோ இந்த சம்மருக்கு டொமேட்டோ வச்சு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சம்மர்லலாம் வெளியே போகும்போது ரொம்ப டேன் ஆகிடும். ஸோ இந்த டொமேட்டோ வந்து ஒரு டேன் டேக்கிங் இன்க்ரீடியன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்துகிட்டு தக்காளியை ரவுண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த டேன் எல்லாம் லைட்டாக ரிமூவ் ஆகி வரும். அப்படியே அந்த டெட் ஸ்கின்ஸும் அது வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது அதோடு வந்துடும். ஸோ இது வந்து ஒரே நாளில் பண்ணால் உங்களுக்கு லைட்டாக ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நீங்கள் டே பை டே அதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்கள் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்க்ரப் பண்ண போகாதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் சுகர் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மிச்ச டேஸில் வந்து வெறும் டொமேட்டோ மட்டும் ஒரு 2 ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கின் மேலே அப்ளை பண்ணணும். ஸ்கின் மேலே அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்பர் லேயரை அப்ளை பண்ணணும், டவுன்வர்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போது ஆனியன் நல்லா வெந்து வந்திருக்கு, ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வெந்து வந்திருக்கு. டொமேட்டோலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த பிரியாணியில் வந்து வெறும் இந்த சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குன்னு தனியாக நாங்கள் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம இப்போ சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைவிடாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதை. ஸோ இப்போ அந்த மசாலா வந்து ரா ஸ்மெல்லாம் போய் டொமேட்டோ ஆனியன் கூட வந்து அது நல்லா ஜெல் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல் ப்ராசஸ் இப்போ எண்ணெயிலே குக் ஆகுது. ஸோ அதனால தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ இந்த பிரியாணிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இப்போ தான் வரப்போகுது. ஸோ புதினா கொத்தமல்லி தான். இது போட்டோன்னே ஒரு ஸ்மெல் வரும், செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா பைண்ட் ஆகும். ஸோ இப்போ இது நல்லா பைண்ட் ஆகட்டும். ஸோ இப்போ இதான உடனே நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்கிறதான சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 1 kg சிக்கன் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டணும் அந்த சிக்கன் கூட. ஸோ இப்போ அந்த அடி பிடிச்சதெல்லாம் நம்ம வந்து இப்போவே வந்து எடுத்துட்டா தான், அரிசி போட்டுக்கப்புறம் அந்த அடி பிடிச்சதை நம்மளால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. ஆனால் தீஞ்ச வாசனை மட்டும் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்கேஸ் கீழே எங்கேயாச்சும் அடி பிடிச்சிருந்தா இங்கே லைட்டாக அப்படியே அதை கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ இது நல்லா தண்ணி விட்டு, அந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஆயிலே அந்த சிக்கன் நல்லா குக் ஆகி தண்ணி வந்து தனியாக வரணுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குக் ஆகட்டும், ஒரு 10 minutes குக் ஆகட்டும்.
ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சுடு தண்ணி நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த சுடு தண்ணியை நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ வந்து அடிப்பிடிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து கலரிட்டே வரலாம். ஸோ நல்லா கொதிச்சு வருது. வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபுட் கலர் வந்து நம்ம அப்படியே போட்டோன்னா திட்டு அங்கங்கே நின்றோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹாட் வாட்டரில் அந்த ஃபுட் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிட்டோன்னா அது நல்லா பைண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சிக்கனில் நம்ம போட்டு எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து நல்லா குக் ஆகட்டும், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸே இதுதான். ஸோ இது குக் ஆனோடனே நாங்கள் வந்து டேஸ்ட் பார்ப்போம், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ஏன்னா இந்த ஸ்டேஜில் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ரைஸ் போட்டுக்கப்புறம் நம்மளால் உப்பு காரம் எதுவுமே கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். ஸோ இப்போ ஒரு லெட்டு போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. எண்ணெய்லாம் நல்லா இந்த பக்கம்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ இப்போ சிக்கன் வெந்துச்சா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு பாருங்கள், சாஃப்டாக இருக்குங்க சிக்கனு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னா கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ நம்ம அந்த வந்து சுடு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் சுடு தண்ணியிலையும் கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், வித்தின் செகண்ட்லேயே அது கொதிச்சு வந்துடும். ஏன்னா அங்கே ஏற்கனவே நல்லா கொதிச்சு இருந்துச்சு தண்ணி. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு வாட்டி கலரை விட்டுட்டு நம்ம ரைஸ் போட்டு நம்ம விட்டுட்டோன்னா அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த வித தயிர் அப்புறம் நாங்கள் வந்து எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து எங்கள் ஸ்டைல் பிரியாணி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. ஸோ இது கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி வந்து நல்லா கழுவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா அரிசியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கேஜி அரிசிக்கு நான் 1 கேஜி சிக்கனுக்கு 1.5 கேஜி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன், ஊற வச்சுருவேன். ஸோ இது வந்து நான் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி போடும்போது நமக்கு இன்னுமே டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த அரிசியும் நம்ம போட்டுட்டு நம்ம அப்படியே லெட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி வெந்து வந்த உடனேவே இப்போ நம்ம தம் போடலாம். ஸோ தம் வந்து லெட்டு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் வைக்கிறதாங்க. ஸோ இப்போ நம்ம தம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு லெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதை மூடிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி நிரப்பி வச்சுட்டு, ஸோ இதை வந்து கனமான ஒரு பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா அது வந்து தம் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கம்மியாக லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த ஸ்டீம்லே நல்லா குக் ஆகி வரும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும், நம்ம பார்க்கலாம். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் பார்க்கலாங்க. 15 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ ஆனாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ எங்கேயுமே அந்த கிரெயின்ஸ் எல்லாம் எங்கேயுமே பிரேக் ஆகலை. ஸோ வந்து உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. ஸோ அந்த தண்ணி மட்டும் வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன தான் எடுத்தேன்னு நீங்கள் பார்க்குவீங்க. இப்போ பிழியும் போது லெமனோட அந்த சீடு உள்ளே விழுந்துச்சு. அதுதான் நான் ஜல்லிக்கண்டியில் எடுத்தேன். ஒரு ஹோல் லெமனை நான் வந்து இந்த இதுக்கு நான் பிழிஞ்சுக்கிறேன். இது வந்து இட்ஸ் a substitute ஃபார் தயிர். தயிருக்கு பதிலாக நாங்கள் லெமன் போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு கலரிட்டு நம்ம வந்து லைட்டை மூடிட்டு நாம் வந்து மறுபடியும் பழையபடி நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம மேலே கீழே பண்ணோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெந்தாச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நல்லா வந்திருக்கு. ப்ளேட்டிங்கில் ஸோ நல்லா வந்திருக்கு. பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஸோ அரிசி எல்லாம் அப்படியே இப்படி தொட்டால் நல்லா வந்து இப்படி இதாகுது. அதேமாதிரி அந்த சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நான் இதுக்கு காம்பினேஷனாக தயிர் பச்சடி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் சாப்பிட்டுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நான் ஒரு லட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே அந்த புகையெல்லாம் போதுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ see you in the next video. Until then, tata, bye bye.